நம்முடைய செயல்களை தெய்வீகமா மாற்றி தெய்வத்துக்கு ஏற்றபடி ஒப்பு கொடுக்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னத்துக்கு அந்த கோயிலுக்கு போகணும்? இங்க யாரு சரியா இருக்கா? இத போல இதை சொல்றவங்க யாரு? அவங்கதான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அவங்கதான் இப்படி துணிச்சலா அப்பப்போ இத போல பேசுவாங்க. நாம மனுஷங்க மாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தேவ சமூகத்துல வந்து வளரக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நோக்கி போக முடியும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுது? ನಾವೆಲ್ಲರೂ ಮನುಷ್ಯರಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ದೇವರನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರೆದು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಮನಸ್ಸು, ನಮ್ಮ ಒಂದು ಚಿಂತನೆ, ಯೋಚನೆ, ತಿಳುವಳಿಕೆ ಎಲ್ಲ ಆತನೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಆತನೊಂದಿಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯ. நாம கூடி இருக்கிற இடத்துக்கு தான் அவர் வருகிறாரே தவிர நம்மளை கூடி வர சொல்றார். வராதவங்க தேவனை உணர்றதில்லை. வராதவர்கள் மனசாட்சி தெளிவடைய போறதில்லை. வராதவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போறதில்லை. அதுக்குதான் ஆண்டவர் எல்லாரையும் ஓரிடத்திற்கு கூடி வர வைத்து அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி ಜನங்களை ಆಯತ್ತಪಡಿಸಿ ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ದೇವರು ಮನುಷ್ಯರಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೂಡಿ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ನಾವು ಕೂಡಿ ಬರುವಾಗ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ನಾವು உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மத்தேயு 18:20 ஆண்டவரே சொல்லுகிறார், என் நாமம்னு ஒன்று இருக்கு. ஏன் நாமத்துல நீங்க 2-3 பேர் கூடி வந்தீங்கன்னா அங்க நாம கூடி வர்ற இடத்துலதான் அவர் இருக்கிறார். அப்ப மனுஷங்க கூடுற இடத்துல தேவன் இருக்கிறார். தேவ நாமத்துல தேவன் மனுஷங்க கூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் போது நாம தான் என்ன பண்ணணும்? இந்த நல்ல மூளைய, இந்த நல்ல மனசை தெளிவா மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உள்ள வந்து தட்டி இந்த சில கோல் இதெல்லாம் சரியில்லைன்னா அந்த சின்ன சுற்றி வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு தட்டுவாங்களா? என்னதான் ஆச்சாரிங்களா? தட்டுவாங்களா இல்லையா? உங்க காதுக்கு ஏற்றபடி போட, உங்க காதுக்கும் மூக்குக்கும் கனெக்ட் பண்ண, அதான் இருக்கிற நிறைய கனெக்ஷனுங்க. ஆனா அதுக்கு வந்து ஜோரா தட்ட மாட்டாங்க. சும்மா லைட்டா அப்படியே ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. மைண்டை மாத்திக்க, பார்வையை மாத்திக்க, திட்டங்களை மாத்திக்க, உணர்வுகளை மாத்திக்க. அப்பதான் உன்னிலிருந்து நான் கிரியைகளை செய்ய எத்தனை பேருக்கு விளங்குது? இப்படிதான் தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. முரட்டு குணமா போகுது சிலருக்கு. தாழ்மையோடு உணர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். அந்த ரூபன் பாஸ்டர் சொன்ன போல நாம் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறோம். அந்த நிலைக்கு வராதவர்களுக்கு தான் இந்த செய்தி. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ, ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ಅವರ ನಡುವೆ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿರುವುದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬರುವಾಗ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುತ್ತದೆ. ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಚಿಂತನೆಯನ್ನು, ಯೋಚನೆಯನ್ನು ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಚಿಂತನೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಆತನು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. என்னை பொறுத்தவரை எல்லா நாட்களும் முக்கியமானது. இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் எங்களுக்கு பண்டிகை, எங்களுக்கு இந்த நிகழ்வுகள் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு வசனமும் கையுமா அபிஷேகத்துல இருந்து ஆண்டவரோடு இருக்கிறவங்க எல்லா நாளும் கர்த்தருக்கேற்றபடி வாழ முடியும், ಸಂತೋಷமாய் இருக்க முடியும். ಯಾರೆಲ್ಲ ಏಸಪ್ಪ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ ನೆಲೆಯಾಗಿರುತ್ತಾರೋ ಎಲ್ಲಾ ದಿನವೂ ಅವರಿಗೆ ಹಬ್ಬವಾಗಿರುತ್ತದೆ. ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ದಿನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹಬ್ಬ, ಉತ್ಸಾಹ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. தேவன் அந்த அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ಪ್ರಿಯರೇ, ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லலையே. வேற ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இருக்கீங்களா? ஞானஸ்நானம் யாராவது எடுக்கக்கூடியவங்க இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நான் கடைசியில் உங்களுக்கு கையை உயர்த்தாதனால அதை பற்றி நான் பிறகு சொல்லுகிறேன். ரைட்டு. அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லா நாளையும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். குறிப்பா சண்டே வர்ஷிப்,
மற்ற நாள் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு மற்ற நாட்கள். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாம வந்து பின்பற்ற வேண்டிய பிரதான கட்டளை. சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பாவம் செய்யல, அவங்க தான் என்னென்னவோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மீறுவது கூட பெரிய சொல்லுங்க பாவம் தான். 10 கற்பனைகள்ல நம்ம படிக்கிறோமே, அதுல ஒரு பிரமாணத்தை கூட நாம விட கூடாது. எத்தனை சண்டே மிஸ் பண்றோம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை விடுறோம். சொந்த காரியம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க சொந்த வேலையை செய்யவே அப்படியெல்லாம் பைபிள்ல இருக்கு. நாம எல்லாம் பண்றோம். அதனால ஆண்டவர் கிருபையா நம்ம மன்னித்து நம்மோட பேசி நம்மை ನಡೆಸಿ ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲ ದಿನವೂ ಮುಖ್ಯವಾದದ್ದೇ, ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಭಾನುವಾರ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ನಮಗೆ ದಶಾಜ್ಞೆಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ದೇವರ ದಿನವೆಂದು ಆಚರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, ಒಂದು ವೇಳೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಡುವುದಾದರೆ ಅದು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ நமக்குன்னு ஆண்டவர் நம்முடைய கேலண்டர் படி கணக்குப்படி நமக்கு கொடுத்திருக்கிற வாரங்கள் வருஷத்துல எத்தனை? 52 வாரங்கள். இது ஓய்வு நாள்னு சொல்லப்படும். இத பரிசுத்தப்படுத்தினார்னு சொல்லி இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டது. ನಾವು ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ 52 ವಾರಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆ ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನ ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இவங்க சொந்த வேலையா இருந்தாலும் மரணம் ஏற்பட்டால் கூட ஒரு வாரம் விட்டுடலாம். மற்ற நான் அங்க போனோம் இங்க போனோம் சண்டே மீறினா நம்ம யாரு கர்த்தருடைய பிரமாணத்தை நீங்க கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நான் கணக்கு கொடுக்கணும். படுத்த படுக்கையில இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. படுக்கையில படுத்து கிடக்கிறவங்க எப்படி வர முடியும்? இல்ல நீங்க புரியணும். நம்ம சொல்லி கொடுக்கலன்னா உங்களுக்கு விளங்காது. அதுக்குதான் கூடி வர வச்சு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ಭಾನುವಾರವನ್ನು ನಾವು ಮೀರುವುದಾದರೆ ನಾವು ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಒಂದು ವೇಳೆ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿರುವವರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದರೆ ಒಂದು ವಾರನು ನಾವು ತಪ್ಪಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ನನ್ನ ಕುಡಿயில விழுந்துட்டாங்க, அவங்கள போய் தூக்கி தானே விட்டேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆண்டவர் சொன்னபடி போய் தூக்கி விட்டுட்டு வா, போய் அவங்களை தூக்கி விட்டுட்டு நீங்க பார்த்துங்க, ஒரு 2 மணி நேரம் நான் போயிட்டு என் கர்த்தரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு என்ன செய்ய, இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருக்கு. நமக்கு நாமே திருப்திகரமா இருந்து விட கூடாது. வசன கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்பதை திருச்சபை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ಯಾವುದಾದರೂ ಅವಸರವಾದ ಕೆಲಸ ಇರುವುದಾದರೂ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು. இந்த 52 வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வாரமாக இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு என்று நாம் உலகம் முழுவதும் இதை யோசிக்கிறாங்க அல்லது நிராகரிக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. நான் நேசிக்கிறேன். என் ஆண்டவர் கொடுத்த நாட்களில் இதுவும் ஒன்று. 52 ವಾರಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಾಗ ಈ ದಿನವು ಖರ್ಚುರ ಘಳಿಗಳ ಒಂದು ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ, ಅನೇಕರು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. ಅದರ ಕುರಿತು ಬೇಡ, ಆದರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ದಿನವನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த குருத்தோலை ஞாயிறு என்று ஒரு செய்தி, ஒரு 5 குறிப்பு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு குறிப்பே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அந்த இதயத்துல வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறதுனால பேச பேச வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை பெற்று நாம் கர்த்தருக்காக வாழணும். இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு கொண்டாட்டம் போல நாம ஓலை எடுத்து ஆட்டிக்கிட்டு எல்லாம் போனாலும் இந்த இருதயம் கர்த்தரோடு நெருங்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உணர்வு. அதுதான் நம்ம எது செஞ்சாலும் அதன் பின்னணி என்ன தெரியுமா? ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய நிலையில். ஏன் நாம மனிதர்களாக இருக்கிறோம், தடுமாற நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மனுஷீகத்தில் தெய்வீகத்தை புகுத்தி கர்த்தரோடு இணைப்பதுதான் இந்த செய்திகளின் பாடல்களின் ஆராதனைகளின் நோக்கமாக காணப்படுகிறது. ಈ ಖರ್ಚುರ ಗರಿಗಳ ಭಾನುವಾರದಂದು ನಿಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೇಳಲಿದ್ದೇವೆ. 5 ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. ಅದನ್ನು ನೀವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳುವುದಾದರೆ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சிறிய தலைப்பு என்ன? பரலோக தேவனின் பரிசுத்த பயணம். பரலோக தேவனின் பரிசுத்த, எல்லாத்தையும் நம்ம இணைக்கணும்.
என் நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? ஹோலினஸ். எந்த காரியம் செய்தாலும் அங்க எது வரணும் சொல்லுங்க? பரிசுத்தம். பரிசுத்தம் அது வந்துடணும். பரலோக தேவனின் பரிசுத்த பயணம். இதுக்கு கீழே தான் சதையை வச்சு இந்த ஸ்கெலிட், அதாவது எலும்புக்கூடு, அதை வச்சு சதையை அடைக்கிற போல தேவ வார்த்தைகளை வச்சு அந்த பரிசுத்தத்தை, அந்த பயணத்துக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வந்து இணைக்கணும் என்பதுதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு இன்னைக்கு ಆವಿಯಾನவர் கொடுப்பார். ಈ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂದರೆ ಪರಲೋಕ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಪ್ರಯಾಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ನಾವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳೋಣ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு நாம தியானிக்கக்கூடிய வேத பகுதி லூக்கா சுவிசேஷத்துல தான் 19:28 இருந்து 40. லூக்கா 19:28 இருந்து 40 அந்த வேத பகுதியை பிரிச்சு வச்சு கொள்ளுங்க. அதுல வார்த்தையா சொல்ல முடியாது, சில முக்கியமான குறிப்புகளை நாம தியானிக்க போகிறோம். ಈ ದಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ 40 ವಚನಗಳು. அத சத்தமா படிக்கலாமே யாராவது? ஒரு 3 நிமிஷம் ஒன்றும் குறைஞ்சிடுறது இல்லை. தேவ பிள்ளைகள் நம்ம முன்னால சர்ச்சில் பைபிள் படிக்க வைப்போம். அதுல விட ஒரு 5 நிமிஷத்தை மிச்சம் பண்ணலான்னு தான் நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா பைபிள் படிக்க வச்சு சாட்சி சொல்ல வச்சு அப்புறம் இதுக்கே இவ்வளவு போகுது, இன்னும் டைம் அதிகமா. அதனால கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்க இந்த காரியங்களை செய்கிறோம். சத்தமா படிக்க பார்க்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். அவர்கள் ஒலிவ மலையின் அடிவாரத்தில் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் நாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். முதல் காரியம் நேரடியாவே போயிடுறான். என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சித்தம் செய்வது முக்கியம். 5 குறிப்பு சொன்ன பாருங்க. இந்த நாள்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் 5 காரியம் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். 5 ಮುಖ್ಯ ಅಂಶ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. ஏன் தெரியுமா? மனிதர்கள் பெரும்பாலும் சித்தம்னா என்ன? கர்த்தருடைய விருப்பப்படி வாழுறது. சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதின்படிதான் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். நாம விரும்புகிறபடியெல்லாம் வாழ்வது தேவனுக்கு ஏற்றது இல்லை. நாம பூமியில எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது, அவர் விரும்புகிறபடி செய்தால்தான் நாம் அந்த பயணத்தில் வெற்றிகரமா போய் முடிக்க முடியும். நேரடியா சொல்லிடுறேன், பரலோகத்துக்கு போய் சேர முடியும். தேவன் விரும்புகிறபடி செய்யறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதுல தெளிவு
வந்துவிட வேண்டும். இதுக்குதான் அப்பப்போ ஆண்டுடைய வார்த்தையை பல கோணங்களில் ಕೇಳಿಕೊಂಡಿರುக்கிறோம். ದೇವರ ಚಿತ್ತ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ ಆತನ ಬಯಕೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತದ್ದು. ಯಾರು ಆತನ ಬಯಕೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೋ ಆತನೊಂದಿಗೆ ಪ್ರಯಾಣ ಇರುತ್ತದೆ, ಅಂದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. சரி, என்ன அந்த முதல் குறிப்பு நேரடியா சொன்னீங்க? 28வது வசனம். கன்னடாவில் படிங்க. 28வது வசனம். ಆತನ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಘಟ್ಟ ಹತ್ತಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಮುಂದೆ ಮುಂದೆ ಹೋದನು. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை பேசினார். அந்த பேச்சு முடிச்ச பிறகு அடுத்த ஒரு சம்பவத்துக்கு நேரா அவருடைய அணுகுமுறை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದರು, ಅನಂತರ ಆತನು ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. இப்போ அந்த சொல்லி முடிச்ச பிறகு எடுத்த உடனே என்ன சொல்றாரு? எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேம் இப்ப அவருக்கு முன்னாடி வந்துச்சு. அவர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் முன்னால முந்தி நடைப்பயணத்தை முதல்ல நடக்க ஆரம்பிக்கிறார். ಆತನ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಮುಂದೆ ಮುಂದೆ ಸಾಗುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஒரு குறிப்பை வச்சு பேச நிறைய விஷயங்கள் வரும். இன்றைக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். சொல்ற வார்த்தை கேட்டு வாழ்ந்தாலே நானும் நீங்களும் போதுமானது. இப்போ முக்கிய குறிப்பு என்ன? நாம் சுய சித்தம் செய்கிறோமா, மனித சித்தம் செய்கிற நான் விரும்புகிறபடிதான் ஓடிக்கிட்டு இருக்கா, இல்ல ஏன் வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறபடி எல்லாம் போய்கிட்டு இருக்கா என்பதை இந்த நாளில் கொஞ்சம் ஆழமா இந்த உணர்வுகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಬಯಕೆಯಂತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗುತ್ತಾ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಯಕೆಯಂತೆ ಇದ್ದೇವಾ ಎಂಬುದೇ ನಮಗೆ ಕಾರಣವಾಗಿದೆ. கவனிக்க, எருசலேமில் என்ன நடக்க போகிறது அது ஆண்டவருக்கு தெரியும். சிலருக்கு முன்கூட்டியே சில விஷயம் தெரிஞ்சிட்டா போகவே மாட்டாங்க. அந்த ஆளுங்க அங்க இருக்கவே மாட்டாங்க, ஓட்டம் முடிச்சிருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ மறந்துட்டேன்னுவாங்க. இல்லாவிட்டால் எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். இப்படி முயற்சி நடக்குது, நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா ஓட்டம் முடிச்சிருவோம். என்னத்துக்கு நாம அங்க போகணும், நமக்கு வேற ஜோலி இருக்கு, அப்படி பண்ணிடுவாங்க. தெரியும், ஏன்னா முன்னாடி தெரிஞ்சிட்டா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் அப்படி இல்லை. கத்துக்கிட்டாரா அவர்கிட்ட இவரு? ஆனா இங்கே பாருங்க, எருசலேமில் என்ன என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்ச ஒரு அடி கூட அவர் பின்வாங்கி போகவில்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு? ஆண்டவர் பரலோக சித்தம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, செய்யணுங்கிற அவசியம். ஆனா அவரே பரலோக சித்தத்தை செஞ்சார். பரலோகத்தில் எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை பூமியில செய்வதற்கு கவனம் உள்ளவராய் இருந்தார். இததான் பாடமா இன்னைக்கு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதையெல்லாம் செய்யும் போது இயேசுவேன்னு சொல்ற நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாமா? நான் சொல்றதுதானே நீ செய்யணும். அததான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ಆದರೆ ಮನುಷ್ಯರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ನಡೆಯುವಂತಹ ವಿಷಯಗಳು ಏನಾದರೂ ತಿಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ಹಿಂಜರಿದು ಹೋಗುತ್ತೇವೆ. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. ಆದರೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಸಹ ಆತನು ಹಿಂದೆ ತೆಗೆಯಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಕರ್ತನು ಬೋಧಕನಾಗಿರುವಂತಹ ನಾನೇ ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. என்ன எருசலேமில் என்ன நடக்க போகுது எல்லாம் கவனிங்க. எல்லாரும் தீமைக்காக ஒன்றுபட போறாங்க. இயேசு கிறிஸ்துவை அடிச்சு நாசம் பண்ண போறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எல்லாரும் ஏறக்குறைய ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை அடிச்சு கொல்ல போறாங்க, சித்திரவதைப்படுத்த போறாங்க. ஆண்டவர் மனசு வச்சிருந்தா எருசலேமை குறித்து அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எருசலேமுக்கு போகாமலே எதையும் அவரால் செய்ய முடியும். ஆனாலும் அவர் வந்த நோக்கம் என்ன என்பதை விட்டு ஒரு அடி கூட விலகாம
அதில் கவனம் உள்ளவராய் இருந்தார். அதுக்காக தான் பாடுபட போகிறார், ரத்தம் சிந்தப்பட போகிறார், தலையிலிருந்து கால் வரைக்கும் கிழிக்கப்பட போகிறது, வஸ்திரத்தெல்லாம் கழட்ட போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, கண்டவங்க எல்லாம் வாயை திறந்து பேச போறாங்க. அப்படி இருந்தும் ஆண்டவர் இயேசு ஒரு அடி பின்வாங்கல. அவர் நோக்கம் எல்லாம் ಮುನ್ನೆ ಹೋಗರ ஒரு நிலை ಕಾಣப்பட்டது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನಸ್ಸಿರುವುದಾದರೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗದೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದ್ದು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಾಧಿಸಬಹುದಾಗಿತ್ತು. ಆದರೆ ಪರಲೋಕದಿಂದ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಯುಳ್ಳ ಜನರು ಆತನನ್ನು ಹೊಡೆದು ಸಾಯಿಸುತ್ತಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ಆದರೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಹಿಂಜರಿಯಲಿಲ್ಲ. லூக்கா 9:52 பாருங்க. லூக்கா 9:52 தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை என்ன சொல்றா முன்ன 51 பார்க்கலாம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை தன் கவனத்தை திருப்புகிறார். எருசலேமுக்கு போக அவர் தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். அவருடைய கவனத்தை எல்லாம் தெரியும் சொன்ன ஏற்கனவே அங்க என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் பாடுபட போகிறார்கள் தெரியும். இருந்தாலும் முகம் சுளிக்கல. ஆனா இதை பேசும்போது நடைமுறை வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாம் அந்த செய்தியில் சொல்லி கொடுக்கணும். நாம என்னென்னலாம் பண்றோம், ஒரு பாஸ்ட் சொல்லும் போது, ஒரு சர்ச்சில் பெரியவங்க சொல்லும் போது, ஒரு ஊழிய விஷயம் சொல்லும் போது, நம்ம குடும்பங்கள் எதெல்லாம் யோசிக்குது, பிளான் பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படியெல்லாம் யோசித்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லி கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது தானே, நீங்களே புரிஞ்சுக்கீங்க. பிரச்சனை வருது, இது தனக்காக அல்ல பிறருக்காக. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் உயிரை கொடுக்கிறதுக்கு கூட கவலைப்படல. அவர் பிறரை மனதில் வைத்து முகத்தை திருப்பினார். தப்பா திருப்பிட்டு போகல. சர்ச்சு முடிஞ்ச பிறகு திருப்பிட்டு போறாங்க. இவ்வளவு வசனங்களையும் கேட்டு, இந்த பரிசுத்த வார்த்தைகளையும் கேட்டு, தேவ பிரசன்னத்திலே இருந்து இத வெளியில போன உடனே இந்த முகத்தை பண்ற காரியம் அது உங்களை யார் யார் பண்றாங்க நீங்களே பார்த்துருங்க. அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா என்னன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட நாம நம்முடைய மனதை மாத்திக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு அதான் நான் முக்கியப்படுத்த விரும்புறேன். வேதனை மேல வேதனை வரப்போகுது. தெரியாமலே போயிட்டா பரவாயில்ல, தெரிஞ்ச அவர் தன்னை மாற்றிக் கொள்ளல. எதுக்காகன்னா நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க, நாம கர்த்தருக்காக வாழ்வதற்கு, தேவ சித்தம் செய்யறதுக்கு. இததான் நாம மெயினா பிடித்துக் கொள்ள வேண்டும். ಲೂಕಾ 9:51-52 ವಚನಗಳು. ಯೇಸು ತಾನು ಪರಲೋಕವನ್ನೇರುವ ದಿವಸಗಳು ತುಂಬುತ್ತಾ ಬರುವಾಗ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸನ್ನು ದೃಢ ಮಾಡಿಕೊಂಡು ತನ್ನ ಮುಂದಾಗಿ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿದರು. ಆದರೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ, ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಕರು, ಹಿರಿಯರು, ಸೇವೆ ಮಾಡುವ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ನಾವು ಮುಖವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ ಆತನಿಗೆ ಸಂಭವಿಸುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತು. ಆದರೂ ಆತನು ಆ ದಿನವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಲಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ ಆತನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. யாக்கோபு பைபிள்ல ஆதியாகமம் 32:24 சிந்திக்கிறதுக்காக இதை சொல்றோம். மற்ற இடத்துல எதை முக்கியப்படுத்துறாங்க, ஒரு சபை எதை முக்கியப்படுத்துது, ஒரு வாலிப தம்பி எதை முக்கியப்படுத்துறாரு, 2-3 காரியம் இருக்கு. எது முக்கியம், எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை எப்ப பண்ணணுங்கிற அந்த காரியம் புரியுறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நம்ம அந்த வசனங்களை கேட்டு நம்ம இதெல்லாம் தெளிவடையணும். சரி, இங்க யாக்கோபு சில வருஷம் 20 வருஷத்துக்கு மேல விட்டு போயிட்டாரு. அண்ணனை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு தூரம் போயிட்டாரு. இந்த சம்பவங்களை ஏன் போனார் என்னங்கிறதெல்லாம் செய்தி கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு நன்கு தெரியும்.
கொஞ்சம் கோடிட்டு காட்டுகிறோம். ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಾವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 24 ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಈ ವಿಷಯವನ್ನೆಲ್ಲ ಬೋಧಕರು ಸಂದೇಶವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன பார்க்கிறோம்? யாக்கோபு என்னது? பிந்தி. அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? முந்தி. லூக்காவுல என்ன படிச்சோம்? முந்தி, முந்தே, முன்ன. அவர் கவனம் முன்னே போகுது. யாக்கோபு என்ன பண்றாரு? கொஞ்சம் பிந்தி இருக்கிறாரு. இல்ல சொல்றேன். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಯಾಕೋಬನು ಒಟ್ಟಿಗನಾಗಿ ಹಿಂದೆ ನಿಂತಿರಲು ಎಂಬುದಾಗಿ. இங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்துக்காக சமாதானத்துக்காக பைபிள்ல படிக்கிறோம்ல, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல, அதுக்காக அவர் தீவிரமா போறாரு. ஆனா யாக்கோபு கூட பாருங்க, சமாதானத்தை முக்கியப்படுத்தி நாம முன்ன போறதை விட என் குடும்பம் எல்லாம் முன்ன போகட்டும். யாரோட சமாதானமா இருக்க? அண்ணன் கூட சமாதானமா இருக்க, தன் சகோதரரோடு சமாதானமா இருக்க. இவங்க முகத்தெல்லாம் பார்த்தாலாவது ஒருவேளை அவங்க மனசு என்ன பார்த்தாதான் எங்க அண்ணனுக்கு கோபம் வரும், கோபம் இருக்கலாம். ஏன்னா நேரடி டீலிங் யாருது? யாக்கோபு. தப்பு ஆயிடுச்சு. யாக்கோபு செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாலும் தேவன் அந்த காரியத்தில் கண்டிக்கவில்லை. யாக்கோபு செய்த செயல்களை ஆண்டவர் கண்டிக்கல. அதற்கு பதில் இந்த யாக்கோபு தான் கர்த்தர் மேன்மையை என்ன பண்ணார்? வைத்தார், ஆசீர்வதித்தார். யாக்கோபு ஏசா பண்ணது தப்பு இல்ல. ஆனா தேவ மனுஷன் பாருங்க, தப்போ சரியோ தன் குடும்பத்தோட சமாதானமா இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? தன் குடும்பத்தோடு சமாதானமா இருக்கணும். அல்லது கவனம் வைத்தா. குடும்ப சமாதானம் இல்லாம யாராவது வாழ்ந்தீங்கன்னா, நான் உண்டு என் வேலை உண்டு, இது தெய்வீக ஒழுங்கு இல்லை. குடும்பத்துடன் சமாதானமா இருக்க தங்களை ஒப்பு கொடுக்க ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கும், குறைபாடுகள் கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறது உண்மைதான். ஆனால் சமாதானம் முக்கியம். சமாதானத்துக்காக இயேசு முன்ன போகிறார். ஆனால் சமாதானத்துக்காக தன் குடும்பத்தை அனுப்பிட்டு அப்புறம் யாக்கோபு போகிறார். பிந்தி நீங்க என்ன செஞ்சார்னு பார்க்கலாம். ಮನುಷ್ಯರ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಂದೆ ಸಾಗಿದರು. ಆದರೆ ಕುಟುಂಬವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಮಾಧಾನ ಬೇಕು. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ತಪ್ಪು ಮಾಡಿದರು, ಆದರೂ ದೇವರ ಆತನನ್ನು ಖಂಡಿಸಲಿಲ್ಲ, ಆತನನ್ನು ದಂಡಿಸಲಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಉನ್ನತ ಪದವಿಗೆ ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆತನು ಎಲ್ಲ ಕುಟುಂಬವನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿ ಯಾಕೋಬನು ಹಿಂದೆ ನಿಂತರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. பிந்தி இருந்து என்ன பண்ணாரு? சமாதானத்துக்காக பிரேயர் பண்றாரு. சமாதானம் கெட்டு போச்சு. ஏதோ ஒரு விதத்துல சமாதானம் கெட்டுச்சு. அப்ப சமாதானத்தை கட்டி காக்க யாக்கோபு செய்த காரியம் என்ன? ஜெப வாழ்க்கை. ஜெபத்தால மட்டும்தான் உடைஞ்சி போன உறவை சரிப்படுத்த முடியும். ஜெபத்துக்கு பிறகு என்ன செஞ்சா தெரியுமா? யாக்கோபு கிட்ட போனாரு. அங்க நல்ல சமாதானம் உருவாயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல கசப்பு இல்ல, வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள இல்லை. ஏசா முகத்தை இனி பார்க்க மாட்டார் அவன் சொன்னான், ஏசா சொன்னான். ஆனா ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திட்டாரு. சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்றேன், மன்னிக்க கூடாத குற்றம் இந்த உலகத்துல ஒன்றுமே. நீங்க மன்னிக்க முடியாம சிலதை இருதயத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுகிற மக்களாய் இருந்தால் நீங்கள் சமாதானத்துக்கு விரோதமா இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றது? தேவ சித்தத்துக்கு விரோதமா இருக்கிறோம் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். இத புரிஞ்சிக்க மாட்டோம் நாம. ஆனா இதான் ஆண்டோடைய செய்தி. சண்டே ஏன் வர சொல்றாரு தெரியுமா? இதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை கேட்டுதான் நாம கீழ்ப்படிந்து. யாக்கோபு வரல, இறங்கி போனது யாரு சொல்லுங்க? ஏசா வரல, கீழே இறங்கி போனது யாரு?
அதான் தேவனோடு இருக்கிறது உண்மையானால் நாம தான் கீழே இறங்கி போகணும். மற்றவங்க வரணும்னு நாம எதிர்பார்க்க, அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை பத்தி கவலை இல்லை. முந்தி யாரு போறாங்க, முந்தி யாரு போறாங்க, அங்கே தெய்வீகம் வளர்ந்து காணப்படும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது? இதான் ಆಂಡವರುடைய ತೊಡುದಲ್. ಯಾಕೋಬನು ಇಂದಿನಿಟ್ಟು ಏನು ಮಾಡಿದನು? ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ಯಾಕೆ? ತನ್ನ ಅಣ್ಣನೊಂದಿಗೂ ಕುಟುಂಬದೊಂದಿಗೂ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರುವುದಕ್ಕಾಗಿ. ಆದರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪಾಪವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಸಮಾಧಾನವನ್ನು ಆತನು ಕಾದುಕೊಂಡನು. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ, ಆದರೆ ಕ್ಷಮಿಸಲಾರದಂತ ಕಾರ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ, ಅದು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಅಲ್ಲ. ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த போது அடிக்கடி 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 சொன்னார், என்ன, நான் ஏன் சித்தம் செய்ய வரல, யாருடைய சித்தம் செய்ய. அப்ப அந்த சித்தத்தின் நிறைவேற்ற வேண்டிய உச்சகட்டம் தான் இப்ப எதை நோக்கி போறாரு? எருசலேமை நோக்கி போகிறார். இந்த முதற் குறிப்பு முடிவில் நாம யோசிக்க வேண்டியது, நாம் தேவ சித்தம் செய்ய பிந்துகிறோமா, தேவ சித்தம் செய்ய முந்துகிறோமா? இல்ல புரியலையே, விளக்கம் கொடுக்கணுமா? விளக்கம் ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல என்னுடைய மெத்தட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவ சித்தம் செய்ய நாம் முந்துகிறோமா பிந்துகிறோமா என்பது பைபிள் ஒரு வசனம் தெரியுமா? கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் யார் சொல்றது? ஆண்டவருடைய வார்த்தை. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர். அங்க போய் மூலையில நின்றுகிட்டு பார்க்கலாம், அந்த பெண்ணு கையெடுக்கதா பார்க்கலாம், அந்த தம்பி கையெடுக்கிறாரா பார்க்கலாம். அந்த சோதனையை கர்த்தர் பார்க்கிறாரு. விஷ் பண்ற விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சிலர் தலையாட்டுவாங்க, சிலர் கையை எப்படி வைப்பாங்க, சிலர் எப்படியோ சூழ்நிலை, அவங்க பாடி லாங்குவேஜ், அது அந்த உள்ளம் எப்படி இருக்கு, அதான் முக்கியமா நம்ம பார்க்கணும், இந்த உள்ளம். ஆனா இந்த உள்ளத்துல பிசாசு மகன் அவனையா நாம் கண்டுக்கணும். அந்த அவ என்னன்னா பண்ணா, அவளை இனி நான் சாகுற வரைக்கும் சொல்றவங்க சிலர் இருப்பாங்க. நான் செத்தா கூட, உங்களுக்கு தெரியும் செத்தா கூடங்கிறதெல்லாம், அதுதான் மாறணும். அதுதான் மன்னிக்க கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பிரியமானவர்களே, தேவ சித்தம் செய்ய நாம முந்துறோமா பிந்துகிறோமா? யாக்கோபும் தப்பு பண்ணல தெய்வீக காரியத்துக்கு. நம்முடைய ஆண்டவர் முன் உதாரணமாய் இருக்கிறார், தாமதம் செய்யவில்லை. இங்க இருக்கிற ஒருவராவது, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வேற குடும்பங்களா கூட இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்ம இறங்கி போய் தான் அவனு ஒவ்வொருவரும். நான் இறங்கலன்னா என்ன கேளுங்க, நான் இறங்கி வர்றேன். என்ன பாஸ்டர் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க மட்டும் இறங்கி வர மாட்டேன்றீங்களே? இல்ல இல்ல, எவ்வளவு தூரம் இறங்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் இறங்கி வருகிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன பேசணும் சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணு சொல்லுங்க. இதை சொல்ற நான் இறங்கி வருகிறேனா தேவ சித்தம் செய்ய என்பதை யோசித்து பாருங்க. அப்ப நான் உங்க ஊழியக்காரனாகிய நான் இதை சொல்லி கொடுக்கும் போது நீங்களும் குடும்பமா தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். இது சத்தியம். ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ನೋಡುತ್ತೇವೆ? ಆತನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಸಾಗಿದರು ಎಂಬುದಾಗಿ. ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗುವವರಾಗಿರಬೇಕು. ಅದನ್ನ சொன்ன ஒரே குறிப்பில் இருந்துருவோம். அதை பேச பேச ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார். அதனால நான் அதை விட்டு இன்னும் கொஞ்சம் அடுத்த பயணத்துக்கு போறோம். இப்ப இந்த முதல் காரியம் முடிந்த பிறகு 29 முதல் 35 வரைக்கும் ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த பகுதியில கொஞ்சம் சில வார்த்தையை சிந்திக்க போகிறோம். லூக்கா 19 29 முதல் 35 வரைக்கும். ಎರಡನೇದಾಗಿ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 29ರಿಂದ 35 ವಚನದವರೆಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು தியான ಮಾಡಲಿದ್ದೇವೆ. இப்போ எங்க போகிறோம்ங்கிற காரியத்துல தெளிவான பின்பு ஆண்டவர் அடுத்த காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார்.
ஏன்னா இது வெறும் அவர் போவது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்த சில காரியம் செய்ய வேண்டியதும் இருக்கிறது. அதற்கு தன்னை ಮತ್ತವர்களையும் ಆಯತ್ತಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆತನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದಾಗ ಕೆಲವು ಸಿದ್ಧತೆಗಳು ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೂ ಅನೇಕ ಸಿದ್ಧತೆಗಳು ಬೇಕಾಗಿದೆ. எல்லாரும் அல்லது எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன் அப்படின்னு யாரும் செய்து விட சொல்லுங்க, சேர்ந்துதான் காரியங்களை செய்யணும். எந்த ஒரு காரியமும் நல்லபடியா உதாரணம் சொல்ல டைம் இல்லை. இப்ப நம்ம எல்லையில இருக்கிற விஷயங்களை எக்ஸாம்பிள் சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்துதான் தெய்வீக காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்ப ஆண்டவர் தான் நடந்து போனாலும் அடுத்த பகுதி பாருங்க, இந்த பயணத்துக்குட்பட்டது, இந்த தேவ திட்டத்துக்குட்பட்ட காரியத்தை அவர் முறைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಬ್ಬರಾಗಿ ಮಾಡುವುದಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. இரண்டாவது குறிப்பு என்ன? தேவ திட்டத்தை நிறைவேற்ற பயணத்தை ஆயத்தப்படுத்துதல். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಣದ ಒಂದು ತಯಾರಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் வார்த்தையா சொல்லல, கவனிங்க. எந்த மனுஷங்கிட்ட அல்லது எந்த இடத்துல எது நடக்குது, யார் எதை யோசிக்கிறாங்க, என்னென்ன நடக்குங்கிறத மனுஷனுக்கு மனுஷன் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் எல்லாமே தெரியும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அதான் நான் மெயின் பண்ண விரும்புறேன். இந்த ரெண்டாவதுல நல்லதும் ஆண்டவருக்கு தெரியும், கெட்டதும் ஆண்டவருக்கு சமாளிச்சு பேசலாம் யாரும் முடியாது. பேசலாம், எல்லாம் பேசலாம், ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை அவர் சுட்டி காட்டுறாரு பாருங்க. ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, ಹೇಗೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. சீஷர்களை கூப்பிட்டார் 29ல, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொன்னார். அதுல குறிப்பா என்ன, அங்க கழுத கட்டி இருக்கும், அவிழ்த்துக்கிட்டு வாங்க. யாராவது கேட்டா என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று இதுதான் சொல்றேன். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். எந்த இடத்துல யாரு உட்கார்ந்து இருக்காங்க, எந்த இடத்துல என்ன பேசுறாங்க, எந்த இடத்துல கழுத கட்டி கிடக்கு, எந்த இடத்துல யார் யார் என்னென்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உங்க ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். உங்க ஆண்டவருக்கு அது என்னத்துக்கு நான் வெறும் போனை பத்தி செல்போனை பத்தி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கணும். யார் யார் எதை யூஸ் பண்ற என்ன பண்றான் அது உங்க பாட்டு, நீங்க பார்த்துங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா மெயின் என்ன, அவர் சித்தம் செய்வதற்கு நாம யூஸ் பண்றோமா, நம்முடைய நேரத்தை, நமது காரியம், இல்லைன்னா அவர் சொல்வதை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா, அதான் முக்கியம். தேவ சித்தம் செய்யறவங்க தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது அவர் என்ன சொல்ல வருகிறார் அதை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குச்சு இந்த வார்த்தை? ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಎದುರಿಗಿರುವ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿರಿ, ಅಲ್ಲಿ ಕತ್ತೆ ಕಟ್ಟಿರುತ್ತದೆ, ಅದನ್ನು ನೀವು ಬಿಚ್ಚಿ ತನ್ನಿರಿ. ಯಾರಾದರೂ ಕೇಳಿದರೆ ಇದು ಸ್ವಾಮಿಯವರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಹೇಳುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಮರೆಯಾದದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತು. ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ, ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ಈಗ ನಾವು ಮೊಬೈಲ್ ಕುರಿತು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಿದರೂ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಆತನಿಗೆ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕು. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 பேரை கூப்பிட்டு நீங்க தான் போகணும். இத நீங்க 2 பேர்கிட்ட சொன்னா அவங்க அத என்ன செய்யறாங்கன்னு தெரியல. நான் வரலப்பா, நீங்க வேணா போய் பண்ணுங்க, அப்படிதான் பண்றாங்க. மூடி எப்படி இருக்கு அப்படி? எங்க கூட இருந்தவங்க மூடி என்ன சூடாவா இருந்தது? இல்ல யோசிக்கணும். எப்பவுமே தங்களுடைய மைண்ட நல்லது செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்த சொல்லுங்க. அம்மா சபை ஒரு காரியம், நல்ல காரியத்தை சொன்னா எப்போ அதை செய்யறதுக்கு ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்க. முதல்ல இருதயத்தை அறிந்தவர் சொன்னார், 2 பேரை கூப்பிட்டு சொன்னார். அந்த 2 பேர் என்ன செய்யணும் தெரியுமா? இல்ல எனக்கு இப்பதான் எங்க வீட்டுல சாவாயிடுச்சு, போய் பார்த்துட்டு வரணும்,
இப்பதான் எல்லாம் அங்க போகணும் இங்க போகணும் சாக்கு போக்கு சொல்லல. 2 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார். சபையில ஒரு செய்தி வந்துச்சு, என்ன ஏதாவது ஃபர்ஸ்ட் எதை முடிக்கணும்? தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. உங்க வேலையெல்லாம் அப்புறம், உங்க 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 காரியம் இதெல்லாம் நாம தப்பு பண்ணிட்டு இருந்த குழப்பம் வருதே காரணம் அதுதான். அப்ப அந்த குடும்பங்கிற அந்த உணர்வுன்னு நமக்கு வரல. நமக்கு தலை இயேசு. நாம் எல்லாம் பிள்ளைகள்ங்கிற அந்த இணைப்பு இல்லாதனால்தான் இந்த மூர்க்கங்களும் தேவையில்லாத காரியங்களும் வந்து அந்த பிரிவினை வருது. ஆண்டவர் சொல்லிட்டார், ஊழியர் மூலமா செய்தி வந்துச்சு, நாம் அதை செய்து முடிக்க. இதுதான் குடும்பம், இதான் தேவ காரியத்தை நிறைவேற்றுவது. 2 பேர்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா? துரிதமா போய் அதை செஞ்சாங்க. அதான் தீவிரமாய் செய்தாங்க. தேவனுடைய காரியத்துக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். என்னப்பா செஞ்சீங்களா? மாற்று கருத்து இல்லை. நல்ல ஒரு காரியத்திற்கு சொல்லும் போது அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? எதுக்கு லேட் பண்ற என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல 2 பேர்கிட்ட சொன்ன பிறகு அவர்கள் உடனே போயிட்டு அதை செஞ்சாங்க. எத்தனை பேருக்கு இது விளங்குது? நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவர் சுட்டி காட்டுவார், நம்ம இன்னும் என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுப்பார். இதான் ಕರ್ತருடைய செய்தி. ದೇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರು ತಡ ಮಾಡದೆ ವೇಗವಾಗಿ ಹೋಗಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ನೆಪ ಹೇಳಲಿಲ್ಲ, ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, ನೆಪ ಹೇಳುತ್ತೇವಾ? ಇಲ್ಲ. ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರಿಂದ ದೂರ ಇರುವಂತವರು ಆತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗುವವರಾಗಿರಬೇಕು. இருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தானும் போகிறதுல மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க, அது ஒண்ணு. ஆனா அப்படி போனா கூட சிலர் இல்ல, நம்ம வந்துதான் வந்துட்டோம், இது இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம். பயமோடு என்ன சொன்னார் அவரு? உனக்கு ஏன் நீயே கொண்டு போட்டுக்கிற? ஏன் வேற இல்ல? இவ்வளவு இந்த சபையில நிறைய பேர் இல்ல? ஏன் ஆண்கள் இல்லையா, பெண்கள் இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க இல்லையா? ஏன் நீ மட்டும்தான் இருக்கிறியா? உன் குடும்பம் தான் இருக்கா? இல்ல நீங்க தான் கவனிக்கணும். இது நம்ம அறியாம நாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாமலே ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாமலே இந்த வேலை முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இதான் ஞானம். அப்ப அவங்க கிட்ட என்னாச்சு? நல்ல மனசு அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. கெட்ட மனசு இருக்கிறது தான், நானும் செய்ய மாட்டேன், நீ வேணா செஞ்சுட்டு போ, நான் இனி அங்க வர்றதில்லப்பா. எத்தனை பேரு யோசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், போயிட்டு அந்த அழுத்திட்டு வாங்க. யாராவது சொன்ன அந்த பதில் சொல்லு. அப்ப அவங்க போனாங்க, போயிட்டு வந்து ஆண்டவர் இதை செய்யன்னு சொல்லல. என்ன செய்யன்னு சொல்லல, அடுத்த வார்த்தை சொல்ற. ಆದರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಹೋಗುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಕೆಲವರು ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ನಿನಗೆ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಅವರಿಲ್ಲವಾ ಇವರಿಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು, ಅದನ್ನು ಮಾಡಿದರು, ಇನ್ನು ಆತನು ಹೇಳದೇ ಇರುವ விஷயಗಳನ್ನು ಸಹ ಮಾಡಿದರು. 32வது வசனத்துல அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டாங்க, செய்தாங்க. கீழுள்ள வசனம், சொன்னபடியே. சொந்த வேலைக்கு போகல. சிலர் போவாங்க, ஃபர்ஸ்ட் சொந்த வேலையை முடிச்சிருவாங்க, அப்புறம் நேரம் இருந்தா சொந்த வேலையை செய்வாங்க. அங்க நேரம் இருக்காது, அங்க பொய் வந்துடும், இவங்க வேலை முடிஞ்சிடும். ஆபீஸ் வேலை கூட எத்தனையோ நான் அப்படியா பார்த்திருக்கேன். இவங்க வேலையை முடிச்சிருவாங்க, ஆனா எது முடிக்கணும் அதை முடிக்கிறது இல்ல. அங்கதான் பொய் வருது. போன உடனே எதை சொன்னாங்களோ அதை முடிச்சுட்டா அழகா முடியல. இவங்க சொன்ன உடனே போயிட்டு அதை செஞ்சாங்க. நல்ல பாடம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரா இல்லையா? நல்ல சிந்தனை. ஒரு நல்ல மனிதர்கள் எதை முடிக்கணும் அதை டக்கு டக்குன்னு முடிச்சாச்சுன்னா கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். சத்தமாவே 32ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಹೋಗಿ ತಮಗೆ ಹೇಳಿದಂತೆಯೇ ಕಂಡರು ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, ಅನಂತರ ಹೇಳಿದ ವಿಷಯ. ಆದರೆ ಶಿಷ್ಯರು ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னபடியே கேட்டாங்க. அவங்க
யார்ப்பா அது? எங்க வீட்டுல இருக்கிற இந்த இந்த கழுதைய ஏன் வந்து நீங்க அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அதற்கு அவர்கள் 34ஆம் வசனத்துல, அது ஆண்டவருக்கு, சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் அங்க போடல. ஹலோ, சொல்ற வார்த்தையை அப்படியே சொன்னாங்க. குழப்பமே, சொல்லுங்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம்னா அதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு பண்ணாதான், அப்படின்னு நான் பண்ணல விடு இப்படியா. இப்ப இவங்க எக்ஸ்ட்ரா இவங்க மூளையை யூஸ் பண்றதுனால தான் இந்த குழப்பம் வருது. சொன்ன வார்த்தையை கரெக்டா அதை மட்டும் சொன்னால் அந்த இடத்துல குழப்பம் வரவே அவிழ்த்தாங்க. என் ஆண்டவருக்கு வேண்டும் சொன்னாங்க. அதன் பிறகு அங்கே எந்த விதமான இடரலும் வரவே. ஆண்டவருக்கு தெரியும், நான் சொல்ற வார்த்தையின்படி நான் சொல்ற என் கூட இருக்கிறவங்க செய்தால் அங்க குழப்பம் வரவே வராது. அங்கே நல்ல நீதியும் நேர்மையுமாக எல்லாமே நல்லபடியா நடக்கும். சத்தமாமே. ಅವರು ಹೋಗಿ ಅದನ್ನು ಕಂಡ ನಂತರ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಬಿಚ್ಚುವಾಗ ಅವರು ಕೇಳಿದರು, ಯಾಕೆ ಇದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು ಇದು ಸ್ವಾಮಿಯವರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತ್ರ ಹಾಡಿದರು. ನಾವು ಹೋಗುವಾಗ ಆ ಹೇಳಿದ ಕೆಲಸವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ಕಲಹ ಇರುವುದಿಲ್ಲ. ಹೇಳದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಕಲಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ. சொன்னதையே செஞ்சாங்க, சொல்லாததையும் செஞ்சாங்கன்னு சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? தேவை இல்லாதது குழப்பம்னு தெரிஞ்சு அதை பண்ணக்கூடாது. அல்ல, கவனிங்க. ஒருவேளை இதை அவங்க சொல்லல, நாம தேவையில்லாத நாம பண்ணிட்டா இது குழப்பம்னு தெரிந்தால் அதுல நாம ஈடுபட, சொல்லுங்க. ஆனா இவங்க ஆண்டவரோட இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? குழப்பம் இல்ல, போயிட்டு அதை அழைச்சிட்டு கட்டுக்கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? வஸ்திரத்தை போட்டாங்க. என்னென்ன செஞ்சாங்கன்னாங்க, இது தேவை என்று, பிரயாணத்துக்கு எது வேண்டும் என்று அவங்களுக்கு, சொல்லுங்க. இப்ப அந்த வண்டி இருக்குன்னு வச்சுங்களேன், என் வண்டி பெங்களூர் போறோம். அந்த இப்போ அந்த வண்டியில போகணும்னா என்ன பண்ணணும்? பெட்ரோல் இருக்கா? பெங்களூர் போகணும், இந்த கீ எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு வாங்க, அதுதான் சொல்லுவோம். அப்ப அந்த வண்டி ஓட்டுற சகோதரர் அவங்க என்ன பண்ணணும்? பெட்ரோல் இருக்கையா போட்டுடணும். அப்புறம் அந்த வண்டியை பார்த்தா ஃபுல்லா அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கையை எடுத்துட்டு போகலாமா? இது சொல்லல. பெட்ரோல் போடுங்க, அந்த அழுக்க தொடங்க, காத்தெல்லாம் இருக்கான்னு பாருங்க, நல்ல கண்ட்ரோல்ல இருக்கான்னு பார்த்துங்க. எப்படி அது? இது எக்ஸ்ட்ராவா? இது அவசியமா? இது அவசியமானது. அப்போ ஒரு பிரயாணம் என்று வரும்போது எது அவசியமோ அதை ஞானமா செஞ்சாங்க. நீங்க சொல்லல, அதனால நாங்க செய்யல. எப்படி அது விளங்குச்சா உங்களுக்கு? எவ்வளவு அழகா இவங்க செய்யறாங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னதும் செய்யணும். தேவை உள்ளதை சொல்லாவிட்டா கூட செய்ய வேண்டும். நான் அதெல்லாம் தொட மாட்டேன். எத்தனையோ பேர் போனா அப்படி இருக்கு தெரியுமா? இந்த செய்திகளின் வாயிலா எல்லாம் மாறுவதாக. ஒரு நல்ல தெளிவுள்ள வளர்ச்சி தேவ ஜனங்களுக்கு வருவதாக. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ತನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರ ಹೇಳಿದರು. ಆದರೆ ಅವರು ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ತಂದು ಅದರ ಮೇಲೆ ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಇದು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿತ್ತು, ಆದ್ದರಿಂದ ಶಿಷ್ಯರು ಅದನ್ನು ಮಾಡಿದರು. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு 3 குறிப்பு. சந்தோஷமா அப்படியே இருக்கீங்களே. மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? ஏன் இந்த பயணம், தேவ சித்தம் பயணம் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், இது ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் கூட அவரை குறித்த தீர்க்க தரிசன வாக்கு அது கண்டிப்பா நிறைவேறிதான் ஆகும். உலகமே தடை செய்தாலும், உலகமே எதிர்த்தாலும் தெய்வீக திட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? தேவ திட்டத்துக்கு எத்தனை பேர் எழுப்பினாலும் அதை தடுத்து நிறுத்த அது நிறைவேறியே தீரும். அப்ப இந்த பயணத்துல எது ஈடுபடுத்தப்படுகிறது? தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இது ரொம்ப முக்கியம். அதனால இதை சொல்லுகிறேன். ಈ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಪ್ರವಾದನೆಯ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சகரியா 9:9 சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுது. ಜಕರಿಯ 9:9 ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರಿತು. ಲೂಕಾ
19:30 நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு அந்த கழுதையை அழைச்சிட்டு வந்தாரு பாருங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அனுபவமே இல்ல. இதுக்கு மேல அந்த கழுதை மேல துணியை பார்த்தது இல்ல, கிளைகளை பார்த்தது இல்ல, ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் இல்ல. யாரும் அது மேல ஏறி போய் பழக்கமும் அப்படி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அதன் மேல ஏறி எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட அனுபவம் இது. இதை நம்ம பார்க்கும்போது என்ன, ஆண்டவருக்கு எப்பவுமே பழசு தேஞ்சி போனது எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிறது இல்ல. அவருக்கு புதிய அனுபவத்தோடு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைங்களா? அவங்களுக்கு புரிய நேரம் இல்லைன்னா நிறைய சொல்லலாம். எது தேவனுக்கு முக்கியம், எது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதை தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதுல ஒன்றா அதிகாலை வேலை, எல்லாம் தூங்கி எழுந்து 8 மணி 10 மணி அப்புறம் 11 மணி ராத்திரி, அது எல்லாம் தேஞ்சு போனது. காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இல்லையா? இதை போல இதெல்லாம் ஆண்டவர் சம்பளம் வாங்குறீங்க, வாங்கின பிறகு எல்லா கடனையும் கொடுத்துட்டு மீதி இருந்தா கொஞ்சம் அந்த நோட் அப்படியே மடிச்சு போட்டு, விளங்குதா உங்களுக்கு? நிறைய விஷயம் சொல்லலாம். இதுவரைக்கும் யாரு ஏறாத கழுத முதல்ல ஆண்டவர் தான் ஏறுகிறார். பிராக்டிஸே இல்ல, அதனால அந்த கழுத அங்கங்க துள்ளாம அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறது. வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என் மேல பயணம் செய்வதற்கு சத்தமாம ஒவ்வொரு நாள் நானல் ஆண்டவரு எனக்கு உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். நீங்க என் மேல ஏறி வாங்க ஐயா, நீங்க எனக்குள்ள இருங்க, எங்களை நீ நடத்தும், அர்ப்பணித்து பாருங்க. தேவையில்லாதது ஒழியும், தேவையுள்ளது நம் மூலமாய் செயல்படும். ಆ ಕತ್ತೆ ಮರಿಯು ಹೊಸದಾಗಿತ್ತು, ಯಾವ ಅನುಭವವೂ ಇರಲಿಲ್ಲ, ಯಾವ ತರಬೇತಿಯೂ ಅದಕ್ಕೆ ಇರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಅದು ಶಿಷ್ಯರು ಅದರ ಮೇಲೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಕುಳ್ಳಿರಿಸುವಾಗ ಅದು ಹಾಗೆಯೇ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಯಾವ ಕಾರ್ಯವೂ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಹೊಸ ಅನುಭವಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, ಆದರೆ ಮುಂಚಾನೆ ಎದ್ದು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು ಬಹಳ முக்கியமானது. நாலாவது ஒரு காரியம் 38ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம மனிதனை புகழக்கூடாது, கர்த்தரை புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு புகழ் பாடக்கூடாது. எனக்கு அவரதான் பிடிக்கும் அதெல்லாம் இல்ல. இந்த நாவை திறந்து யார புகழணும், யார புகழணும், அவ்வளவுதான். சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இங்க அதை செஞ்சாங்க. இந்த பயணத்துல, பரலோக பயணத்துல நாம போய்கிட்டு இருக்கிறோம். மனிதனை புகழக்கூடாது. நம்ம புகழ்ச்சி எல்லாம், நான் சொல்றேன் ஐயா ரொம்ப நல்லா பாடுறீங்க, நான் என்ன பாட தெரியுது, நல்லா பேசுறீங்க, அப்படி அந்த உசுப்பு ஏற்றெல்லாம் கூடாது யாருக்கிட்டையும். நல்லா பாடுனா கூட, நல்லா நன்றாக அவங்க செஞ்சா கூட நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்க இது அப்படியெல்லாம் யாரையும் நீங்க பண்ண சொல்லலாம். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தரை கொண்டு வரணும் அங்க. அல்லேலூயா. ஆண்டவரை புகழணும். 38ನೇ ವಚನ. ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರುವ ಅರಸನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಂಗಳ, ಮೇಲಿನ ಲೋಕಗಳಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಎಂದು ಮಹಾ ಶಬ್ದದಿಂದ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವುದಕ್ಕೆ ತೊಡಗಿದರು. ಈ 4ನೇ ಸೂಚನೆ ಏನೆಂದರೆ ಹೊಗಳಿದರು ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮತ್ತೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವುದು ಬೇಡ, ಆದರೆ ಈ ರೀತಿ ಹೇಳಬಹುದು, ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದರು ಎಂಬುದಾಗಿ. ஆனா இவங்க புகழ்ந்தாங்க, உணர்ந்து பண்ணல, கடமைக்காக பண்ணாங்க. ஆனா இதற்குள்ள அந்த பயணத்துல போனவர் மெயின் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இவங்க ஏன் புகழ்ந்தாங்க தெரியுமா? இவங்க அற்புதங்களை பெற்றதனால, கண்ணால கண்டதனால. நிறைய பேரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சுகமடைந்தாங்க. அதனால இவங்க அவங்க அனுபவம் என்ன? புகழ்ந்து ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன், எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, கர்த்தர்
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு சாவு வந்தாலும் துதிக்கணும், பசி இருந்தாலும் துதிக்கணும், பட்டினி இருந்தாலும் துதிக்கணும், ஆக்சிடென்ட் ஆனாலும் துதிக்கணும், நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்தாலும் துதிக்கணும். எல்லாரும் ஓட்டம் பிடிச்சு ஓடினாலும் கர்த்தரை புகழணும். அப்ப எல்லாம் ஓடிட்டா கூட கர்த்தர் கூடவே இருப்பார். ಸತ್ತಮ ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆದ್ರೆ ಈ ರೀತಿ ಅವರು ಹೊಗಳಿದ್ದು ಮನಸ್ಸಾರೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಗ್ರಹಿಸಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಂಡು ಈ ರೀತಿ ಮಾಡಿದರು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು ಬರಲಿ, ರೋಗ ಬರಲಿ, ಕಷ್ಟ ಬರಲಿ, ಯಾವ ಚಿಂತೆಗಳು ಬರಲಿ, ಯಾವ ಸಂಕಷ್ಟ ಬರಲಿ, ಅನೇಕ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಲಿ, ಆದರೂ ನಷ್ಟ ಬಂದರೂ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವವರಾಗಿರಬೇಕು. கடைசியா என்ன, எதிர்ப்புகள் மத்தியிலும் எதிர்ப்பு வரதா, எங்க தேவ திட்டம் நிறைவேறுதோ, எங்க ஒரு நல்ல பயணம் இருக்கோ, எங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறோமோ, ஒரு எதிர்ப்பு வரதா. எதிர்ப்பு யாரால வரும்? யாரால வரும்? கூட இருக்கிறவங்களால தான். பரிசேய கூட்டத்தாலே ஒரு எதிர்ப்பு வந்தது. கடைசி வசனம் 39ல அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீஷரை அதட்டும். என் சீஷர்கள் அன்னைக்கு வாரி கட்டிக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகள் அவரை தொடும்படி வந்தப்போ அவங்க அதட்டினாங்க, வாரி கட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கறது இல்ல. தப்புனா தப்புதான், சரினா சரிதான். சீஷர்களும் பார்க்கறது இல்ல, பரிசேயர் வேதபாரகனும் பார்க்கறது இல்ல. அப்ப ஏதோ தப்புன்னா நாம ஆண்டவர் சுட்டி காட்டுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா பேதுரு போய் சுட்டி காட்ட, ஏன்னா பேதுரு மறுதளிச்சவன். நீ ஏன் மறுதளிச்சுக்கிட்டு மற்றவனை சுட்டி காட்டலாமா? அது ஒரு கருத்து. நம்ம வேற எல்லைக்கு போயிடுவோம். அப்போ பரிசேயர் சொல்றாங்க, என்ன உங்க ஜனங்க புகழுறாங்க. இது எதனால இந்த எதிர்ப்புன்னா பொறாமையினால. எதனால? பொறாமையினால. அப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார், அமைதியா சொன்னார், இத பத்தி உனக்கு என்ன கவலை? இவங்க கூப்பிடலன்னா கல்லு என்னை நோக்கி கூப்பிடும். ಆಂಡವರ್ ಸರಿಯಾ ಬದಲು ಕೊಡುತ್ತಾರೆ. 39ನೇ ವಚನ. ಜನರ ಗುಂಪಿನೊಳಗಿದ್ದ ಫರಿಸಾಯರಲ್ಲಿ ಕೆಲವರು ಆತನಿಗೆ, ಬೋಧಕನೇ, ನಿನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಗದರಿಸು ಎಂದು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಆತನು, ಇವರು ಸುಮ್ಮನಾದರೆ ಈ ಕಲ್ಲುಗಳೇ ಕೂಗುವವು ಎಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. சரி, இதுக்கு மேல விளக்கம் கொடுத்து நீங்க இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முறை, இந்த வருஷம் பொதுவா என்ன சொல்லுவோம்? வெற்றி பவனி. பவனிங்கிற வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன். இன்னைக்கு பவனின்னா நான் இன்னும் நிறைய சொல்லாண்டு இருந்தேன். என்ன அது? தமிழ்நாட்டில் ஒரு ரோட் ஷோ ஒருத்தவர், கர்நாடகாவில் ஒருத்தவர். யாரு? இதுல போட்டிருக்கீங்கல்ல இல்லையா? ஆஃப் பண்ணிட்டீங்களா? அப்போ ஏன்னா நான் சொல்லணும், அவங்க பேர கர்நாடகாவில் ஒருத்தவங்க போட்டாங்க. அப்புறம் இந்தியா முழுவதும் ஒருத்தவர் போயிட்டு வெற்றி கண்டுகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க போனாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருவர் வந்து அங்கங்க போய் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாவற்றை விட நம்முடைய ஆண்டவர் ரோட் ஷோ பண்ணாரு. ஆமென். மற்றவங்க எல்லாம் வெற்றியா தோல்வியா என்பதற்கு, ஆனா இது வந்து பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவது. சொல்லுங்க. இந்த திட்டத்தின் அடிவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்பப்ப நம்மோட பேசுகிறார். எது சரி, எது சரியில்லை, நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், எது வேண்டாம் என்பதை உணர்ந்து நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். இப்ப எங்க நிலைமை என்ன? ஏசாமி பின்னால போனா கஷ்டமும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா கெட்டதை மாற்றிடுவாரு, நல்லதை அவர் நமக்கு செய்வார். எழுந்து நிப்போமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಾದರೆ ಆತನು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು